சைவ சமயமே இருக்கக்கூடாது நினைச்சவர்கள் இன்றைக்கு உலகம் பூரா நாசர்த்தங்கள் கொரோனா, கொலஸ்ட்ரால், கேன்சர், புற்றுநோய், சலரோகம் அதெல்லாம் வராது. 63 கலைகள்ல முதல் கலை கையெடுத்து கும்புற கலை பண்றோமோ அதே மாதிரி அனைவரும் இந்த கீரிமலையில வந்து பரம்பரையா 21 பரம்பரைய எங்கட தாயில அனைவருக்கும் வணக்கம். நாடு எலெக்ஷன் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்டபுரம் கீரிமலை தீர்த்தக்கணிக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடி அமாவாசை உங்களை எல்லாருக்குமே தெரியும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் வந்துட்டு இந்த தீர்த்த கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் அந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். எப்படி இந்த தீர்த்தம் எப்படி நடக்குது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்றதை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்க. மிக அதிகமான மக்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கூடி இருக்கிறீங்க காண முடிகிற இருக்கு. கோயிலுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்கிற மாதிரி நீங்க காணக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க அவ்வளவு சனம் வந்துட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறோம்ன்றத. பாருங்க வேறு வேறு மாவட்டங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிக மிக அதிகளவான மக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல கூடி இருக்கிறத நீங்க காணக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க இந்த இடத்துல ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலுடைய தீர்த்த உற்சவம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல நடைபெற்று கொண்டிருக்குது. மிக பிரம்மாண்டமான அளவில் பாருங்க நடைபெற்று கொண்டிருக்குது.
அதான் தமிழர்களுடைய முதல் மதமும் சைவ சமயம். திருநீறு அணியுங்கள். திருநீறு என்றாலே சிவனுடைய சின்னம். 3 பூச்சி பூசுங்கள். திருநீறு அணிந்தாலே நாங்கள் சிவன் எங்களை ஏற்கிறார், நாங்களும் சிவனை ஏற்கிறோம் என்ற இடத்துல இந்த கடல் அல்ல, இந்த கடல் கைலாசத்தோடு சம்பந்தப்பட்ட கடலில் இருந்து, கடலுக்குள்ளே இருந்து இந்த அடியேன் எல்லாரையும் வருந்தி கேட்பது, இருகரங்கூப்பி வருந்தி கேட்பது, கையெடுத்து கும்பிடுங்கள், திருநீறு அணியுங்கள். இது எங்களுடைய மதம், எங்களுடைய வழிபாடு. ஒரு எந்த நாட்டவர்களாக இருந்தன, எந்த இனத்தவர்களாக இருந்தன, எந்த மதத்தவர்களாக இருந்தன, வேல் வடிவத்தில் உருவாகி ஓம் என்ற மந்திரத்தை சொல்கிற மதம் தமிழர்களுடைய சைவ சமயம், இந்து சமயம். வேல் வடிவத்தில் தான் உருவாகிறார்கள். சீனாக்காரனாக இருந்தானே, ஜப்பான்காரனாக இருந்தானே, அமெரிக்கன்காரனாக இருந்தானே, சிங்களவனாக இருந்தானே, முஸ்லீமாக இருந்தானே, ஒரு கருவறைன்னு சொல்கிற கருவிலேயே உருவாகிறது வேல் வடிவத்தில். அந்த வேலை வணங்குற தமிழர்கள் தான் நாங்கள், செந்தமிழர்கள், வீர சைவம் மறவர்கள். இந்த சூரியனை நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு எல்லாரும் இந்த நாட்டில் இனியும் இன்றைய நாள் எங்களோட உடம்பை நாங்கள் எப்படி சுத்தம் பண்ணுறோமோ அதே மாதிரி அனைவரும் இந்த கீரி மலையில் வந்து பரம்பரையாக 21 பரம்பரையை எங்களோட தாய் தப்பனை நினைக்கிற பரம்பரை மதமுண்டா அது சைவ மதம், தமிழர்களுடைய மதம். நாசாவில் ஆய்வு செய்கிறாங்கன்னு சொன்னால் அது தமிழன்ற ஆய்வு தான். நடராஜ பெருமானை வச்சு தான் ஆய்வு செய்கிறாங்க.
நாங்கள் எந்த மதத்தையும் எந்த இனத்தையும் எந்த நாட்டையும் குறை சொல்லாத ஒரு மதம், அடிநுனி தெரியாத மதம் என்றால் அது தமிழர்களுடைய சைவ மதம். உலக பிரார்த்தனை ஒன்று இருக்கு. தமிழர்களுடைய முதல் மந்திரம் கணங்களுக்கு அதிபதியான கணபதி உபதேசம் பண்ண வேதவியாசர் உபதேசம் பண்ணின மந்திரம். வணக்கத்துக்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவா, உம்மை அடிபணிந்து வணங்குகின்றோம். நீரே சச்சிதானந்தம் மெய்ப்பொருள், எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராய் யாவும் அறிந்தவர் நீரே. பரந்த மனமும் ஆழ்ந்த சிந்தனையும் நம்பிக்கையும் பக்தியும் ஞானமும் உங்கள் எல்லோருக்கும் நல்வீர்களாக. உள்ளத்தை ஆன்மீக ஆற்றலை தந்து தீய வேட்கைகளை எதிர்க்கவும் மனதை வெல்லவும் அருள்வீர்களாக. ஆணவம், காமம், துராசை, கோபம், பொறாமை, வெறுப்பு இவற்றில் இருந்து எங்கள் எல்லோரையும் விடுவிப்பீர்களாக. தெய்வீக இயல்புகளை எங்கள் இதயத்தில் நிரப்புவீர்களாக. நாங்கள் காணும் எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் உண்மையே காண்போமாக. உமக்கே சேவை செய்வோமாக. எப்போதும் உண்மையை நினைவு கொள்வோமாக. உமது நாமமே எங்கள் உதடுகளில் ஒலிக்கட்டும். உம்மிடமே நாங்கள் உறுதியிடம் என்றென்று நிலை வருவோமாக. கைலாசத்தில் உள்ள சிவனே எல்லாருக்கும் அருட்கடாட்சம் பெற வேணும், கிடைக்க வேணும் என்று இந்த அடியேன் மன்றாடி கேட்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நானுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ்க. வாழ்க வளமுடன் வையகம். அன்பான ஓம் நம சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும். அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்பதற்காக இந்த அடியேன் தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியே திருநீட்டு சித்தர். திருநீட்டு சித்தர், திருநீரண்டாலே சிவசின்னம். இந்த அடியேன் உங்கள் எல்லோரையும் இந்த முகநூல் ஊடாகம் 63 கலைகள்ல முதல் கலை கையெடுத்து கும்புற கலை. இது தமிழர்களுடைய கலை, நாகர் இனத்தவர்களுடைய கலை, செந்தமிழர்களுடைய கலை. இதுகளெல்லாம் எங்கட மதத்துல உள்ளவர்கள் இந்த காலத்துல இந்த யுகத்துல கையெடுத்து கும்புறதில்லை. ஒரு குழந்தை உருவாகிறது என்றாலே, கருவில உருவாகிறது என்றாலே, எந்த நாட்டவர்களா இருந்தன, எந்த இனத்தவர்களா இருந்தன, எந்த மதத்தவர்களா இருந்தன, வேல் வடிவத்தில் தான் உருவாகிறார்கள். அந்த வேல் வடிவத்துல ஓமண்டு கையெடுத்து கும்பிட்ட மதம் தான் தமிழர்களுடைய முதல் மதம், சைவ சமயம், இந்து சமயம். கையெடுத்து கும்பிடுங்கள், திருநீறு அணியுங்கள். திருநீறு என்றாலே பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, பாதவி, பதி, பசு, பாசம், கல்வி, செல்வம், வீரம், பிரம்மன், விஷ்ணு, சிவன். இந்த திருநீறு எங்கட சைவ சமயத்தவர்கள் திருநீரே அணிகிறார்கள் இல்லை. ஒத்த பூச்சு பூசுறார்கள், ஒரு புரோசனம் இல்லை. 2 பூச்சும் பூசுறார்கள், அதுலேயும் புரோசனம் இல்லை. 3 பூச்சு பூசும் போது எங்களுடைய உயிர் இங்க நெற்றியில இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் நெற்றியில இருக்கின்றது. அந்த நெற்றியில தான் கண் சம்பந்தப்பட்ட நரம்பு, மூக்கு சம்பந்தப்பட்ட நரம்பு, காது சம்பந்தப்பட்ட நரம்பு, வாய் சம்பந்தப்பட்ட நரம்பு, இதய சம்பந்தப்பட்ட நரம்பு நெற்றியில இருக்கின்றது. அந்த நெற்றிய திருநீறால நீங்க அணியும் போது தமிழர்களுக்கு கொரோனா நோய் என்றது வரையில்லை, தமிழர்களுக்கு வரையில்லை, திருநீறு அணிந்தவர்களுக்கு வரையில்லை. இனியும் எந்த நோயும் வராமல் அனைத்து அடியார்களும் எந்த நாட்டில் இருந்தாலும் திருநீறு அணியுங்கன்றதான் இந்த சிவன் அடியனுடைய திருநீறு சித்தருடைய வேண்டுதல். திருநீறு சாதாரணமான ஒரு பொருள் இல்லை. அது சிவனை சந்திக்கிறாலும் நந்தீஸ்வரன்ட கேட்டுதான் சிவன்கிட்ட போகலாம். அதே நந்தீஸ்வரன் அவரால் உருவாக்கப்பட்டதான் திருநீறு. அது இங்கிலீஷ் வைத்தியம் இல்லை, தமிழர்களுடைய வைத்தியம்,
தமிழர்கள் முப்பாட்டர் மும்மூர்த்திகள், அதாவது 21 பரம்பரையில தமிழர்கள் வாழ்றார்கள் என்றால் அந்த தமிழர்களுக்கு சிவன் சொல்லி கொடுத்த மருந்து திருநீர். அதான் சிவசின்னம். திருநீர் அணியும் போது எந்த வருத்தமும் கிடையாது. இப்போ புதுசா இங்கிலீஷ் வருத்தங்கள், கொரோனா, கொலஸ்ட்ரால், கேன்சர், புற்றுநோய், சதரோகம் அதெல்லாம் வராது. 63 நாயன்மார்கள் அணிந்தது திருநீர், திருமூலர் அணிந்தது திருநீர், வள்ளலார் அணிந்தது திருநீர். ஜோதி ஆயினவர்கள் சொன்னால் உலகத்திலேயே சைவ சமயத்தவர்களால் ஜோதி ஆயினவர்கள் வள்ளலார். அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. பூலோகத்தில இருந்து நேரடியாக கைலாசம் போனது வள்ளலார். அதனால இந்த புராணங்களை இந்த அடியேன் பேச விரும்பல. இதிகாசனங்கள், வரலாறுகள் எந்த மதத்தவர்களா இருந்தானே, எந்த இனத்தவர்களா இருந்தானே, எந்த நாட்டவர்களா இருந்தானே, இப்போதைக்கு இந்த நாட்டுல சைவ சமயம் இந்து சமயம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்கள். இன்றைக்கு உலக நாட்டுல தமிழர்கள் கொண்ட சைவ சமயங்களையும் தேர்களையும் ராஜகோபுரங்களையும் வசந்த மண்டபங்களையும் தங்கத்தால உருவாக்குறார்கள் என்றால் அது சிவன் நினைச்சிருக்கிறார். இதே நாட்டுல ஒல்லாந்தர், பிரிட்டிஷ்காரர் அந்த காலத்துல எங்கட மதமே இருக்கக்கூடாண்டவர்கள், சைவ சமயமே இருக்கக்கூடாது நினைச்சவர்கள் இன்றைக்கு உலகம் பூரா நாசாவுக்கே போறார்கள் என்றால் அது தமிழர்கள் தான். நாசாவுக்கு போய் ஒரு சந்திர மண்டலத்துக்கு கால் எடுத்து வைக்கணும், சூரிய மண்டலத்துக்கு கால் எடுத்து வைக்கணும் சொன்னா அது நடராஜ பெருமானை வச்சுதான் ஆய்வு செய்யறாங்க. நாங்கள் நிறைய பேச விரும்பல. அனைத்து மக்களையும் இந்த முகநூல் ஊடாக இந்த அடியேன் வருந்தி கேட்பது, கையெடுத்து கும்பிடுங்கள், திருநீறு அணியுங்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். தமிழ் மன்னன் ராவணன் வழிபட்டது சிவனை. கைலாசத்துல உள்ள சிவனை வர வச்சவர் தமிழ் மன்னன் ராவணன். 9 கோள்களையும் காலுக்குள்ள படியா வச்சிருந்தவர் தமிழ் மன்னன். 10 ராட்சியத்தை ஆண்ட தமிழன் ராவணன். அந்த தமிழர்களுடைய கலாச்சாரங்கள், தமிழர்களுடைய சித்த ஆயுதங்கள் இப்ப யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. ஆனா பஞ்சாட்சர ஈஸ்வரங்கள்ல உண்டானாதான் கீரிமலை, நகுலேஸ்வரம். தமிழர்கள் வழிபட்ட ஆலயங்கள்லாம் முன்னீஸ்வரம், திருக்கேஸ்வரம், நகுலேஸ்வரம், கொக்கட்டிச்சோல தாந்தோணீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், நகுலேஸ்வரம். அனைவரும் சிவனை வழிபடுங்கள். சிவனின்றி அணுவும் வசியாண்டு கூறுவார்கள். சிவனை வணங்குங்கள், எல்லாரும் செழிப்பாயிருக்கும். அனைத்துக்களையும் சிவன் தான் இருக்கின்றார். ஈஸ்வரன், நந்தீஸ்வரன், விக்னேஸ்வரன், பிரம்மணேஸ்வரன், வெங்கடேஸ்வரன், சண்டேஸ்வரன், சன்னீஸ்வரன், ஏகாம்பர ஈஸ்வரன், சுந்தரேஸ்வரன். சிவன் வழிபட்ட ஆலயங்கள் தான் இருக்கொழிய சிவன் யாரையும் வழிபட்ட ஆலயங்கள் எங்கேயுமே இல்லை. அதுல ஒரு ஆலயம் தான் இந்த நகுலேஸ்வரம். சிவன் எங்கேயாவது யாரையும் வழிபட்டது உலகத்துல வரலாறுகள் இதிகாசனங்கள்ல இல்லை. சிவனை வழிபட்டவர்களால் நீங்க நாங்கள் தமிழர்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கோம். நேரடியாக சிவனை கும்பிடலாம், சிவனை வழிபடலாம். ஓம் நம சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா.